நான் கேட்கிற கேள்வி நீங்க பதில் சொல்லணும். ஓகேவா? இன்னைக்கு நீங்க எங்க பார்த்தாலும் சரிதான், சிறுதானியங்கள், கருப்பு அரிசி, கைக்குத்தல் அரிசி, சாமி அரிசி, தினை அரிசி, நல்ல காய்கறிகள், நல்ல பழங்கள், பழைய சோறு, சப்பாத்தி, ஓட்ஸ், ராகி, முளைக்கட்டின பயிறு, புரோட்டீன் பவுடர், கரிஞ்சீரகம், வெந்தயம், யோகா, மெடிடேஷன், நடைபயிற்சி, ஜிம்மு, எலுமிச்சம்பழம் ஜூஸ், அப்புறம் தேன் ஜூஸ், அப்புறம் நெல்லிக்காய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து போட்டு ஜூஸ், அப்புறம் காலையில வெறும் வயிற்றுல வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ், சுத்தமான பால், அப்புறம் மோர், அப்புறம் ஆவாரம்பூ, அப்புறம் கிரீன் டீ, சிறுதானியங்கள், செம்பருத்தி பூ, அப்புறம் இப்ப லேட்டஸ்டா பம்கின் சீடு, சியா சீடு, பிளாக் சீடு, அப்புறம் ப்ளூபெரிஸ், அப்புறம் உலர்ந்த திராட்சை, சிறுதானியங்கள், கருப்பரிசி, கைக்குத்தல் அரிசி, இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த விஞ்ஞான உலகத்துல சாப்பிட்ட பிறகு கூட ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்க பேஷண்ட், இப்ப சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ 8 மாத்திரை சாப்பிடுறாங்க. 2 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட் இன்னைக்கு 10 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 1 யூனிட் 10 யூனிட் இன்சுலின் போட்டு இருந்த பேஷண்ட் இன்னைக்கு 40 யூனிட் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க. 100 கிலோ இருந்த பேஷண்ட் அதே 100 கிலோட தான் இருக்கிறாங்க. எந்த வித்தியாசமும் கிடைக்கலையே. ஒரு ஊர்ல ஒரு தெருவுல 2 மெடிக்கல் ஸ்டோர் இடத்துல 10 மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு. கேள்வி புரிஞ்சுதா? இந்த வீடியோ நீங்க ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்களுக்கு கரெக்டா புரியும். இதெல்லாம் செஞ்ச பிறகும் ஒரு மாத்திரை சாப்பிட்டு பேஷண்ட் 5 மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்களே, எந்த முன்னேற்றமும் இல்லையே. ஏன்? நல்லா கேட்டுடுங்க, இதுதான் விஷயம். என்ன சாப்பிட்டு இருந்தாலும் சரிதான், நம்ம சாப்பிட்டது எல்லாமே, நான் முதல்ல சொன்னது எல்லாமே நல்லதுதான். முதல்ல சொன்ன நல்ல உணவு தான் எல்லாமே. என்ன சாப்பிட்டு இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிட்ற உணவுல உள்ள விகிதம், நான் அடிக்கடி சொல்வேன், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரோட்டீன் சத்து. புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த வெயிட்டை குறைக்க முடியும், இந்த மாத்திரை நிறுத்த முடியும், இந்த இன்சுலின் நிறுத்த முடியும். மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. இந்த வீடியோவை நீங்க இப்ப ஒரு முறை கூட போட்டு கேளுங்க, நான் சொன்னது உங்களுக்கு கரெக்டா புரியும். கரெக்டா இல்லையா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். இந்த தம்பிக்கு பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 இருந்து 70 கிலோ. புரோட்டீன் பவுடர் கிடையாது, மாத்திரை கிடையாது, ஜூஸ் கிடையாது, ஓடும் பயிற்சி கிடையாது, ஜிம்மு கிடையாது, ஸ்கிப்பிங் கிடையாது, ட்ரெட்மில் கிடையாது, பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி? அடிக்கடி சொல்லுவேன் இல்ல, வேற ஒண்ணுமே இல்ல. விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, ஷீபன் பேலன்ஸ்ட் டயட். உங்களுக்கு விகிதம் சரியான உணவு முறை பத்தி ஏதாவது உதவி தேவைப்பட்டால் 9442407418 இந்த நம்பரை சேவ் பண்ணி வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்றேன். ஒல்லியாக இருந்தாலும் சரி, உணவுல விகிதம் கரெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த மாத்திரை நிறுத்த முடியும், இந்த இன்சுலினும் நிறுத்த முடியும். இன்னைக்கு நிறைய பேரு இந்த அடி வயிற்று கொழுப்பை இந்த வயசுல குறைக்காம வயசான காலத்துல படுக்கையில படுத்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால எது முக்கியம் நீங்களே யோசிச்சுக்கிடுங்க. நம்ம சாப்பிட்ட உணவுல விகிதம் தான் முக்கியம். இந்த அவேர்னஸ் வீடியோவை நீங்க ஒரு முறையோட கேட்டு பாருங்க, உங்களுக்கு கரெக்டா புரியும். இந்த அவேர்னஸ் வீடியோவை ஒரு ரிக்வெஸ்டா சொல்றேன், கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரு ரிக்வெஸ்டா சொல்றேன், இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களே இந்த வீடியோ ஒரு முறை கூட கேட்டு பாருங்க, நான் சொன்னது கரெக்டா இல்லையான்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன்.